ஆண்டவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். அந்த தியானம்ன்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்ட ஹீப்ரு வேர்டு பாத்தீங்கன்னா யெஹ்கே அப்படின்ற ஒரு வார்த்தை. சொல்லுங்க, யெஹ்கே. முக்கியமா 3 அர்த்தங்கள் இருக்கு யெஹ்கேன்ற வார்த்தை. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாண்டரிங் அப்படின்ற ஒரு வார்த்தை. பாண்டரிங்னா வந்து சிந்தித்தல். இந்த தியானம் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நினைச்சாலும் சரி, நம்ம நினைக்காட்டாலும் சரி, உங்களுக்கே தெரியாம நீங்க டெய்லி தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியாம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டெய்லி தியானம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா அது ஆண்டவருடைய வார்த்தையா இல்லாம இருக்கலாம். ஆனா தியானம்ன்ற ஒரு வார்த்தை அனுதினமும் நம்ம வாழ்க்கையோட கலந்து. சொல்றது புரியுதா? அனுதினமும் நம்ம வாழ்க்கையோட கலந்து இருக்கு. அதனாலதான் இரவும் பகலும் நீங்க என்ன பண்ணுங்க? தியானம் பண்ணுங்க. ஏன்னா இரவும் பகலும் நீங்க ஏதோ ஒண்ணு குறிச்சு என்ன பண்றீங்க? யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் என்னது? தியானம். அந்த யோசிக்கிற அந்த இடத்தை தான் மாத்தி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரா நீங்க கவனத்தை செலுத்துங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு.